நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல் வகைகள் அப்படின்றத பார்த்தோம். இந்த வகுப்பில் வந்து சொல் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நவுன் அப்படின்றதுல ஆரம்பித்தோம். இந்த நவுன் வந்து 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 5 வகை அப்படின்னு சொல்லலாம். டு ஸ்டார்ட் வித் முதல்ல ஆரம்பத்தில் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நவுன் வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ஒரு இடத்தின் பெயரையோ ஒரு பொருளின் பெயரையோ ஒரு மனிதனின் பெயரையோ இப்படி வச்சுக்கலாம். ஒரு மனிதனின் பெயரையோ ஒரு இடத்தின் பெயரையோ ஒரு பொருளின் பெயரையோ நம்ம வந்து கூப்பிடும்போது அது நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர இன்னும் ஒரு சில பிரிவுகள் உள்ளன. அதை வரக்கூடிய இதில் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனை குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க அது ப்ராப்பர் நவுன். மேன் அப்படின்னு சொன்னாக்க அது காமனாக இருக்குது. ஆனால் இங்கே மகேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகேஷ் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் வாட் ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்டு சொல்கிறோம். நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அது காமனாக வருது. எந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கோயம்புத்தூருக்கு சென்றேன் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் என்பது ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ பொதுவாக வந்து இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு மிருகங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பொது அது மிருகத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால். ஆனால் எனக்கு வந்து டைகரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறோமோ அது வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மனிதனின் பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தின் பெயராக இருக்கலாம், மிருகங்களின் பெயராக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குறிப்பிட்டு சொன்னால் அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நவுன் அப்படின்றது வந்து பொதுப்படையாக சொல்வது, பொதுவாக சொல்கிற விஷயங்கள் வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன சொல்லலாம்? மேன் அப்படின்னு சொல்லலாம், நகரம் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் நான் இந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வென்ட் டு தட் பர்டிகுலர் பிளேஸ், மை நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேட்டிவ் பிளேஸ்னால் அங்கே எதுவுமே குறிக்கல. இட் இஸ் அ பிளேஸ் விச் டசன்ட் ஹாவ் எனி நேம் ஆன் இட், இல்லையா? ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறோம். ஸோ அப்படி வந்து காமனாக இருக்குது. பொதுவாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லும்போது கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு பெயர் சொல்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிறோமே, இதை இராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம். குழுமி இருக்கக்கூடிய இடம் வந்து ஆர்மி. ஸோ இட் இஸ் அ கலெக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். அசம்பிளி இஸ் அ கலெக்டிவ், இட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஆல் வில் பி தேட் அசம்பிள்டு தேட். அந்த இடத்துக்கு வந்து அசம்பிளி அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி கமிட்டி அப்படின்னு வரும்போதும் கமிட்டியும் அதே மாதிரி தான் வரும். ஹர்ட் அப்படின்னா ஆட்டு மந்தைன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கும் என்ன சொல்கிறோம்? எல்லா ஆடுகளும் மேயக்கூடிய இடத்துக்கு ஹர்ட் ஆஃப் இது அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? ஸோ ஹர்ட்னா ஆட்டு மந்தை அப்படின்னும், இதுவும் கலெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொன்னால் கூட்டாக இருப்பது, கூட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொன்னால் உலோக பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். உலோக பெயர் சொல்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க சேஃபா கோல்டு, சில்வர், காப்பர், அயர்ன் அப்படின்னு வருது, இல்லையா? எல்லாத்துக்குமே மெட்டீரியலாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பண்பு பெயர் சொல், ஹானஸ்டி, லவ், கைண்ட்னஸ் அப்படின்னு வருது. இந்த வார்த்தைகள் வந்து ஒரு பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெயர் கொடுத்துருக்கோம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பண்பு பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னால் சிறப்பு பெயர் சொல், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள், பெயர் சொற்களுக்கு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நான் பேர்லாம் சொன்னேன். ராமன், மதுரை, கோயம்புத்தூர், சீதா, கீதா அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே நேம் ஸ்பெசிஃபை பண்ணாக்க பர்டிகுலராக சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. டைகர், லயன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? காமன் நவுன்னா பொதுவாக சொல்லுவது. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வரும்போது எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு பெயர் சொல்லிருக்கு எப்படி சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஆர்மின்னு சொன்னேன், அசம்பிளின்னு சொன்னேன், கமிட்டி அப்படின்னு சொல்லலாம், சங்கம் இல்லை ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க, சங்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ அதுக்கும் நம்ம சொல்லலாம். ஹர்ட் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கலெக்டிவ் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மெட்டீரியல்ஸ் அப்படி உலோக பெயர் சொல்லியிருக்காங்க. கோல்டு, சில்வர், காப்பர், அயர் அப்படின்ற மாதிரி உலோகங்கள் பலவிதமான இதுக்கு வந்து பெயர் சொல் கொடுத்துட்டோம், மெட்டீரியல் நவுன் சொல்லுவோம். கடைசியாக வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பண்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பண்பு பெயர்ச்சொல் வந்து ஹானஸ்டி, கைண்ட்னஸ், லவ் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து நவுனாக தான் நம்ம சொல்லுவோம். அதை வந்து பண்பு பெயர்ச்சொல்லாக நம்ம சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம நவுன் பற்றி பார்த்தோம். இந்த நவுனில் வந்து மெயினாக ப்ராப்பர் நவுன் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த முக்கியமான பகுதின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் நவுன் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, a proper noun is the name of some particular person, place or thing etc. அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நாம் சொல்கிறோம். மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜே அப்துல் கலாம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேம் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் பிளேசஸ் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது சே ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், நியூயார்க் சிட்டி, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரிட்டன். ஸோ நேம் ஆஃப் த பர்டிகுலர் பிளேஸ் இப்போது வந்து இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது we can use the proper noun அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நேம் ஆஃப் த பில்டிங்ஸ், பர்டிகுலர் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் பில்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னு சொன்னாக்க, இப்போது முக்கியமாக நம்ம இந்த சென்னையில் இந்தியாவில்னு பார்த்தோம்னு சொன்னாக்க தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புகழ்வாய்ந்த கட்டிடங்கள் அப்படின்ற வரும்போது வந்து தாஜ்மஹாலை சொல்லலாம், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேமஸ் பில்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது குதும்பினார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி தீ சேர்த்துருக்கு, அது கடைசியில் ஏன் தீ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நேம் ஆஃப் எ பர்டிகுலர் ரிவர்ஸ், த கேஞ்சஸ், தி கோதாவரி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நதிகளை பற்றி குறிப்பிடும்போது இந்த ப்ராப்பர் நவுன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். த கேஞ்சஸ் அப்படி அதெல்லாம் ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். ஓகேயா, கேஞ்சஸ், த கேஞ்சஸ், தி கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமான மலைகளை பற்றி சொல்லும் பொழுதும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை ப்ராப்பர் நவுனில் சொல்லணும். அதை ப்ராப்பர் நவுன்னு சொல்லலாம். தி ஹிமாலயாஸ், தி விந்தியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் புக்ஸ், நேம் ஆஃப் பர்டிகுலர் புக்ஸ் அப்படின்னு வரும்போது தி ராமாயணா, தி பைபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து ஆல்வேஸ் இட் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்பர் நவுன் வரும்போது எப்பொழுதுமே அது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். டேஸ் ஆஃப் த வீக் லைக் மண்டேயாக இருக்கலாம், டியூஸ்டேயாக இருக்கலாம், தே ஆல் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஒரு வீக், ஒரு வாரத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து இப்போ மண்டேன்னு வரும்போது எம் கேபிட்டல் லெட்டர், டியூஸ்டேன்னு வரும்போது டி கேபிட்டல் லெட்டர் வரும். அண்ட் அது மாதிரி அந்த மண்டே டியூஸ்டேன்னு வருது வந்து இட் இஸ் நோன் அஸ் ப்ராப்பர் நவுன். டேஸ் இன் அ வீக்னு சொல்லும் வரும்போது ஒரு பர்டிகுலர் டே குறிப்பிடும்போது தட் பிகம்ஸ் எ ப்ராப்பர் நவுன். மந்த்ஸ் ஆஃப் த இயர், இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்து மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ மாதங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு வரும். ஸோ பிகினிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும். ஸோ தே ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் ப்ராப்பர் நவுன். இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம், ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிக்கிளை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம், ஏ அண்ட் த அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டெஃபினைட் ஆர்டிக்கிள் வந்து தி த அப்படின்றத வந்து எதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஓஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், கடல் சீஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், மவுண்டன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், ஃபேமஸ் பில்டிங்ஸ் அது முன்னாடி பார்த்தோம், ஃபேமஸ் புக்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், பிஃபோர் டைரக்ஷன்ஸ் ஒரு டைரக்ஷன்ஸை குறிப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். Say for example the east,
தி வெஸ்ட், தி நார்த், தி சவுத். ஸோ இங்கேயும் வந்து மெயினாக இங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து தீக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மெயினாக டைரக்ஷன் அப்படின்றது தான். ஈஸ்ட் அப்படின்றது இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்டு எந்த திசைன்னு சொல்கிறோம். வெஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த திசையை சொல்கிறோம். நார்த் அப்படின்னு எந்த திசையை சொல்கிறோம். சவுத்துன்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு த டிரெக்ஷன்ஸ். அந்த டிரெக்ஷன்ஸ்னு வரும்போது அதுக்கு முன்னாடி தி அப்படின்றத சேர்க்கணும். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் நவுன் வந்து ஜஸ்ட் அ ரீகேப். ஜென்ரலாக சொல்லியிருக்கு, பட் திருப்பி அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகேப் தட். A common noun is the name that is given in common, to every person, place or thing of the same class or kind அப்படின்னு சொல்லலாம். Say for example, இப்போ இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம், இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமன் டு எவ்ரி பர்சன் இன் இந்தியா. இப்போது நானும் இந்தியன், நீங்களும் இந்தியன், அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ் சொல்கிறோம். ரஷ்யாவில் இருக்க எல்லாருமே ரஷ்யன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன்ஸ் சொல்கிறோம். என்னன்னு சொல்லுவோம், அது காமன் டு எவ்ரி பர்சன் இன் இந்தியா. ஸோ திஸ் இஸ் அ காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். டவுன் எடுக்கும்போது காமன் டு பிளேசஸ் ஆஃப் எ சர்டன் கிளாஸ். ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது காமன் இந்த டவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திருநெல்வேலி டவுன் அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக நிறைய பிளேசஸ் சொல்லலாம். அது மாதிரி ஒரு அது வந்து இப்போது திருநெல்வேலின்னு சொல்லிட்டா தட் பிகம்ஸ் ப்ராப்பர். வெறும்னா நான் டவுனுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் தட் பிகம்ஸ் அ காமன் நவுன். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பென் அப்படின்னு வரும்போது பென்னில் வந்துட்டு நிறைய பென் இருக்குது. ரெனால்ட்ஸ் பென் இருக்குது, பார்க்கர் பென் இருக்குது, மெனி பென்ஸ் ஆர் தேர் இல்லையா. அதாவது அந்த பென் வரும்போது அந்த பெண்ணோட வகையை குறிக்கிறதுக்கு ஒரு காமனாக ஒன்று சொல்லுவோம். யூ கால் இட் ஆஸ் ரைட்டிங் மெட்டீரியல் வந்து அந்த பென் அப்படின்னு சொல்லுவோம். பாய் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த மேல் கம்யூனிட்டி. அதாவது பசங்க இருக்காங்க இல்லையா, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம பாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது இட் அப்ளைஸ் டு ஆல் த கேர்ள்ஸ், நாட் டு எனி பர்டிகுலர் கேர்ள் ஆர் நாட் அப்ளிகபிள் டு எனி பர்டிகுலர் பாய். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் வரும்போது வளர்ந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பேர் கிடையாது, எல்லாருமே சொன்னோம் மனித இனம் அப்படின்னு சொல்லுவோம். மேல் கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது அதை மேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடலசன்ட் அப்படின்னு வரும்போது மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி விமன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாமே காமன் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னு சொன்னாக்கா யூல் பி ஹேவிங் வி ஹவ் சீன் தட் ஆல்சோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வரும்போது கலெக்டிவ் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ். தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். எக்ஸாம்பிள் வந்து க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அப்படின்னு. ஃபேமிலி, ஃபேமிலியில் வந்து எல்லாருமே அப்பா அம்மா இல்லையா, பசங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அது ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்மி அப்படின்றது இராணுவ வீரர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிந்த வார்த்தைகள் தான். பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அசம்பிளினா எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். ஃபேமிலின்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹர்ட்னா ஆட்டு கூட்டம், ஆடுகள் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாக்னா ஒரு குரூப், ஒரு குழு, ஒரு மொத்தமாக இருக்கக்கூடியது ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். கமிட்டி அப்படின்னு சொன்னால் சபை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சங்கம் அப்படின்றதுக்கும் ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து யூ ஆர் கெட்டிங் இட் இன் கலெக்டிவ் நவுனில் வருது. மெட்டீரியல் நவுன் அப்படின்னு வரும்போது மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் த மேட்டர் ஆர் சப்ஸ்டன்ஸ் of such things are made that can be weighed, measured but cannot be counted. அதை வந்து எண்ண முடியாது. இப்போது கோல்டு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கோல்டு வந்து மொத்தமாக இருக்கும், அதை வந்து எண்ண முடியாது. அதிலிருந்து ஆர்னமெண்ட்ஸை செய்யலாம், அப்போ கோல்டன் ஆர்னமெண்ட்ஸாக மாறும். பட் மொத்தமாக இருக்கும்போது அது கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். which cannot be counted or measured அப்படின்னு சொல்லலாம். அயர்ன், கோல்டு, பிராஸு, மார்பிள், காட்டன் இதெல்லாமே சொல்லலாம். Abstract noun வரும்போது nouns which are names of abstract qualities are called abstract nouns. An abstract noun is usually the name of a quality, action or state. ஒரு நிலையை குறிக்கக்கூடியது வந்து abstract noun அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நிலை அப்படின்னு வரும்போது say for example quality,
கைண்ட்னஸ், தட் இஸ் இந்த குவாலிட்டியில் என்னன்னு சொன்னாக்க கைண்ட்னஸ்னு சொல்லலாம், விஸ்டம்னு சொல்லலாம், ஹானஸ்டின்னு சொல்லலாம், பிரேவரி அப்படின்னு சொல்லலாம். கைண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப தன்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட உபகாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கான். விஸ்டம்னா ஞானம் உள்ளவர்கள், ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஹானஸ்டினா நேர்மைன்னு சொல்லலாம். பிரேவரினா தைரியம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் நவுனோட பல பிரிவுகளை பார்த்துருக்கோம். மேலும் வரக்கூடிய வகுப்புகளில் வந்துட்டு இப்போ முதல்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நவுன் அப்படின்னு பார்த்தோம். இந்த நவுனோட 5 பிரிவுகள் தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்த்தோம். இதை திருப்பி நீங்கள் சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. புரியலன்னா மீண்டும் ஒரு முறை திருப்பி இதை போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரியும். அடுத்த வகுப்பில் வந்து ப்ரொனவுன் என்ற தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.